ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்தியான டெசர்ட் ரெசிபி தான் நான் செய்ய போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மைதா கிடையாது, சுகர் கிடையாது, நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி அன்ஹெல்தி இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே இதில் கிடையாது. ஸோ ரொம்ப டேஸ்டியான ஒரு டெசர்ட் ரெசிபி, ரொம்ப ஹெல்தியான ஒரு டெசர்ட்டு. ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓட்ஸு, ஆப்பிள், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு பவுலில் கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக கிரான்பெர்ரி சேர்த்துக்கோங்க. கிரான்பெர்ரி இல்லைன்னா நீங்கள் வெறும் திராட்சை வச்சும் செய்யலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நல்லா தண்ணியை வந்து காய்ச்சி சூடாக இதில் வந்து ஊற்றிக்கோங்க. நல்லா முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். இன்ஸ்டன்ட் ஓட்ஸு இல்லைன்னா ரோல்டு ஓட்ஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓட்ஸை சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னமன் பவுடர், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து பல்ஸ் மோடில் ஒரு 4-5 வாட்டி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக இருக்கணும். நான் இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். இப்போ அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சிருக்கேன். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே முட்டையை வந்து வெளியில் வச்சுடுங்க. இப்போ இதை முட்டையை சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ் தயிராக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து வெஜிடபிள் ஆயில் இல்லை கெனோலா ஆயில், அந்த மாதிரி ஃப்ளேவர்லெஸ் ஆயில் எது இருக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டை, தயிர், எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஓட்ஸில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை கொஞ்ச நேரத்துக்கு தனியாக அப்படியே வச்சுடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு சின்ன ஆப்பிள் எடுத்திருக்கேன். அது உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு தோலோடு அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பைட்ஸ் மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஓட்ஸில் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற திராட்சை, கிரான்பெரியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக சாக்லேட் சேர்த்துக்கிறேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். நான் இங்கே சேர்க்குறது வந்து டார்க் சாக்லேட்டு. டார்க் சாக்லேட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சாக்லேட்டையும் சேர்த்துட்டு இப்போ இது கூட உங்களுக்கு நட்ஸ் ஏதாவது வேணும்னா, பாதாம், வால்நட் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா அதையும் வந்து கொஞ்சமாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணுறதுக்கு நான் இங்கே 2 பவுல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கலாம். இல்லைன்னா நான் இங்கே வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லா சைடும் நல்லா ப்ரஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஓட்ஸை வந்து 2 பவுல்லையும் ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பவுல்லையும் ஈக்குவலாக சேர்த்துட்டேன். இப்போ ஒரு கரண்டியை வச்சு மேலே வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கிற மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ப்ரீ ஹீட்டட் அவனில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 to 35 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான டெசர்ட் வந்து பேக் ஆகி வந்துடுச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ இது நல்லா ஆறின பிறகு ஒரு நைஃபை வச்சு சைட்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்து லைட்டாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வெளியில் வரும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சாக்லேட் எல்லாம் நல்லா மெல்ட்டாக இருக்கும். அந்த ரேசின்ஸ் எல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த டெசர்ட்டே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், மைல்டாக ஸ்வீட் இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் ரெசிபி. எப்பாவது உங்களுக்கு ரொம்ப க்ரேவிங்காக இருக்குது டெசர்ட் சாப்பிட்ணுன்னா, பட் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இந்த டெசர்ட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.